ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 x 1 x 1 இருக்கக்கூடிய ஒரு 8mm கிளாஸ் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அது எப்படி வந்து ஈஸியாக ஒட்டுறது அப்படிங்கிறதா இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ அது எப்படி ஃபினிஷிங்காக ஒட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 8mm கிளாஸ் ஒட்டுறீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அந்த கோனில் நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 8mm பொறுத்து 6mm, அதே வந்து 12mm மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சேர்த்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் சிலிக்கனோட திக்னஸ் இருக்குது இல்லையா, ஸோ உங்களுடைய கிளாஸ் திக்னஸ் பொறுத்து உங்கள் சிலிக்கன் திக்னஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் 8mm ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இதுவும் டவுசில் சிலிக்காதனால நீங்கள் சீக்கிரமாக ஒட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும். கையில் எப்பயுமே வந்து இது மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. சிலிக்கன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுக ஆரம்பிக்கும். நீங்கள் தொடச்சி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நடக்கும். ஏன்னா சிலிக்கான் வந்து அங்கங்கே உங்களுக்கு விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒட்டும்போது கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒட்டி பழக்கிறதுனால நம்ம ஓட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளாஸு. ஸோ ஃபைனல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அணைச்சாச்சு. இப்போ நீங்கள் எந்த ப்ரெஷருமே கொடுக்கக்கூடாது. இல்லை இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உணர்ந்துக்கு முன்னாடி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்வைன் போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். இது டவுசில் சிலிக்கானால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து சிலிக்கானோடைய தடையும் அதிகம் இருக்காது. இப்போ வந்து நம்ம வச்சுட்டு வந்து ஒரு கோடாக கணக்கு வைக்கக்கூடாது.
இப்போ நம்ம ஒட்ட போகிறத ஒரு கூட கணக்கு வைக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெளியே ஓட்டுறதுக்கு வந்து ஒரு வந்து தேவைப்படும். உள்ள ஓட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோன் வந்து சன்ன கோன் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கோன் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோன் கட் பண்ணல, அதனால பார்த்தீங்கன்னா சன்னமாக வரும். இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்னமாக வரும் உங்களுக்கு. ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துணி வச்சுன்னா தான் இந்த வர ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா கிளாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆயிரும். விட்டு விட்டு தீர்த்தக்கூடாது. எந்த விரல் யூஸ் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் இந்த விரல் யூஸ் பண்ணுங்கள். நல்லா சன்னமாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சிலிக்கான். ஸோ அதை விட்டுட்டு ஒரே சமமாக நல்லா அழுத்தி பிடிச்சி கை எடுக்காமல் இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் சிலிக்கான் எடுத்துக்கோங்க. கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலிக்கான் இருக்கும். தொடச்சிட்டு இங்கே சிலிக்கான் அதிகமாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரே ஷேப்லேயே கை எடுக்காமல். இப்போ நீங்கள் பாருங்கள், சிலிக்கான் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கை தொடச்சிட்டு இவ்வளோ சிலிக்கான் இருக்கும், மறுபடியும் எடுத்துடணும். மறுபடியும் எட்ஜஸில் சிலிக்கான் அதிகமாக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இப்படி மறுபடியும் இதை எடுத்துடணும். கை எடுக்கவே கூடாது. கை எடுக்காமல் ஒரே மாதிரியே தேய்த்தணும். இப்போ வந்து அதே மாதிரியே இப்போ தீத்திட்டு இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் இதில் வந்து கை வைக்கக்கூடாது. கை வைக்கலாம் தான் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிலிக்கான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. ஸோ ஒரே விரலை வந்து எடுக்காமல் வந்து நீங்கள் வந்து செய்யணும். சிலிக்கான் வந்து சன்ன கோன் யூஸ் பண்ண மட்டும் தான் இந்த ஃபினிஷிங் வரும். இது ஒரு கூட ஆகிடுச்சு. டவுசல் சிலிக்கான் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட்டத்துக்கு அதிகமாக சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ மறுபடியும் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு கோட் போட்டு விட்றலாம். 2 கோட் ஆயிரும். அதுக்கப்புறமே நைட்டு ஒரு 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டோம்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கோட் ஆயிரும். அதாவது நீங்கள் கிளாஸ் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கோடு, நம்ம மேலே கொடுத்தது மட்டுமே 3 கோட் ஆயிரும். ஸோ கிரிப்பு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தொந்தரவே வராது. எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். டவுசில் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 100% சிலிக்கான். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் ஒரு கோட் போடுவோம். ஸோ 1 ஹவர்லேயே வந்து இது ஓரளவுக்கு வந்து உணர்ந்துருக்கும். போட்டு பிடிச்ச வாட்டி மறுபடியும் ஒரு 10 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு கோட் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிக்கான் வந்து உணர்ந்துருக்கும், ஓரளவுக்கு உணர்ந்துருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் கோட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 கோன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேங்க் ஓட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த 0 சிலிக்கான் மெத்தடெலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன 0 சிலிக்கான் மெத்தடெலாம் நம்ம என்ன ஒட்டினதில்லை. சிலிக்கான் தொடச்சி ஓட்டுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஒட்டி கொடுக்குறோம். அவர் ரெகுலராக பார்த்து நம்மகிட்ட தான் ஒட்டிட்டு போவார் எப்பயுமே டேங்க் தான். வெளியூரில் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கண்டிப்பாக கிடையாது. வெளியூர் இருக்கிற பசங்களாம் நீங்கள் வெளியே தான் செஞ்சுக்கணும்.
ஒட்டி முடிச்சுட்டு எப்பயும் போல் நல்லா கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே வாட்டமாக பார்த்தீங்கன்னா மெதுவாக அழுத்திட்டே வந்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இங்கே வரும்போது எடுத்துடுங்க, சிலிக்கான் இவ்வளோ சிலிக்கான் இருக்கும், தொடச்சிட்டு மறுபடியும் விட்டுங்க. அவ்வளோதான் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா. இப்போ உள்ள ஃபினிஷிங் நீங்களே பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள், சிலிக்கான் வந்து போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 கோடு ஒட்டிட்டோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 கோடு போட்டுக்கலாம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு போட்டு காய வச்சிடலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து பீடிங் ஸ்டிக்கரில் எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.